பிட்டு பஹானே பாஸ் புதிய ஷோ தினமும் மதியம் 12:30 மணிக்கு சோனிக்கல். Watch full episodes on Jio Hotstar. நெக்ஸ்ட் கான்ஸ்டலேஷன் நான் உங்களுக்கு காட்ட போறது உறைந்த ஹண்டர். அது ஒரு ரொம்ப பாப்புலர் கான்ஸ்டலேஷன். அப்புறம் அத உலகத்துல எங்க இருந்துனாலும் பார்க்கலாம். இப்ப அத பத்தி உங்களுக்கு இன்னும் விவரமா சொல்ல போறது என்னோட டெடிகேட்டட் அசிஸ்டன்ட் ருத்ரா. ஒரேனோட மீனிங் த லைட் ஆஃப் ஹெவன். இப்படி கூட சொல்லுவாங்க. எத்தனையோ வாரியர்ஸ் அவங்க எதிரிகளை தோக்கடிக்க ஒரேன் கிட்ட இருந்து சக்தியை வாங்கியிருக்காங்க. அதனால இந்த கான்ஸ்டிடியூஷனை a sign of victory over enemies ன்னு கூட சொல்லுவாங்க. கவனமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரேன் கையில ஒரு ஸ்வாட் கூட தெரியும். எங்களை பொறுத்த வரைக்கும் ருத்ரா தான் எங்க ஒராயன். அவன் இருந்தா எந்த எனிமியும் எங்களுக்கு தீங்க ஏற்படுத்த முடியாது. ருத்ரா என்னை எப்படியாவது எனிமிஸ் கிட்ட இருந்து காப்பாத்திடுவான். ஆனா உன்னோட மேஜிக்ல இருந்து என்ன யார் காப்பாத்துவாங்க? வெரி ஃபனி. டெலஸ்கோப் அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. இதனால உங்களுக்கு ஒரேன் நல்லா கிளியரா தெரியும். ஸ்டூடண்ட்ஸ் லைன்ல நில்லுங்க. நீங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரா ஒரேனா பார்க்கலாம். ஜென்னி ஒராயனை ஒழுங்கா பாரு. அப்புறம் அவர்கிட்ட இருந்து நம்ம எனிமிஸ் ருத்ரா மைரா வருண தோக்கடிக்கிறதுக்கு பவர்ஸா அடைஞ்சிரு. புரிஞ்சுதா? ஒராயனோட ஸ்வாட் எங்க இருக்கு? ரைட்ல பாரு, ஸ்டார்ஸ் இருக்கும். அதுதான் ஒரேனோட ஸ்வாட். எனக்கு ஒன்னும் தெரியலையே. அது எப்படி உனக்கு தெரியல? ஓ நோ, இது எப்படி நடக்க முடியும்? வெயிட், நான் பார்த்து சொல்றேன். சார், ஐ திங்க் நீங்க இதை பார்த்தாகணும். இங்க என்ன நடக்குது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. யார் என்னுடைய ஸ்வாடை எடுத்திருந்தாலும் அதை உடனே திருப்பி கொடுக்கணுங்கிறது என்னுடைய கட்டளை. பிளாக் மேஜிக்கை யூஸ் பண்ணி இப்பதான் ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னாடி என் ஸ்வாடை பறிச்சாங்க. நான் உங்க எல்லாருக்கும் கடைசி எச்சரிக்கை விடுக்கிறேன். என்னோட ஸ்வாடை திருப்பி கொடுங்க, இல்லைன்னா இது ஒரு ஸ்கூல், இங்க பசங்களும் இருக்காங்கிற விஷயத்தைய மறந்துடுவேன். ஒரேன், தயவு செஞ்சு என்ன நம்புங்க. நானோ என் டீச்சர்ஸோ என் ஸ்டூடெண்ட்ஸோ இந்த மாதிரி எப்பவுமே பண்ணதில்லை. அப்படின்னா என்னோட ஸ்வாட் உங்க ஸ்கூலுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? ஒரேன், பிலீவ் மீ, இது எப்படி நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. ஒருவேளை எங்க ஸ்டாஃபோ இல்ல எங்க ஸ்டூடெண்ட்ஸோ யாராவது இந்த வேலையில இன்வால்வ் ஆயிருந்தாங்கன்னா நாங்க நிச்சயமா அவங்களுக்கு கடுமையான தண்டனையை கொடுப்போம். ருத்ரா, ஸ்கூலுக்கு போய் அவரோட ஸ்வாடை எடுத்துட்டு வந்து கொடு. எனக்கு மேப் தேவை. அட, இது என்னது? ஸ்வாட் ஒரே நேரத்துல 4 இடத்துல எப்படி இருக்க முடியும்? சொல்லு ருத்ரா, என்னாச்சு? மேடம், ஸ்கூலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் புரியுது. ஸ்வாட் மல்டிபிள் லொகேஷன்ஸ்ல இருக்கு. யாரோ நம்ம எல்லாரையும் மிஸ்லீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. என்ன? நம்ம ருத்ராவுக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும். நல்லதா போச்சு நீங்க வந்துட்டீங்க. இங்க பாருங்க. ஸ்வாட் மல்டிபிள் லொகேஷன்ஸ்ல எப்படி இருக்க முடியும்? உங்களுக்கு தெரியாது. ஒரேன் கிட்ட விளையாடணும்னு நினைச்சா அதோட விளைவு என்னவா இருக்கும்னு. இங்க பாருங்க, என்ன நம்புங்க. நாங்க அந்த மாதிரி எதுவும் பண்ணல. உங்க ஸ்வாட தேடுறதுக்கு நாங்க உங்களுக்கு முழு உதவியும் செய்வோம். உதவியா? ஒரேனுக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. தொலைஞ்சு போன என்னுடைய பொருட்களை எப்படி திரும்ப கொண்டு வரணுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஓடுங்க, எல்லாரும் ஸ்கூலுக்கு
அதுக்குள்ள ஓடி போங்க, ஓடுங்க. ருத்ரா, சீக்கிரமா ஒரேனோட ஸ்வாட தேடு. அவரோட பவருக்கு முன்னாடி நம்மளோட ஷீல்டு ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது. சீக்கிரம். ஓ நோ, ஒரே நம்ம மேல அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸ்வாட சீக்கிரம் தேடி ஆகணும். நீங்களும் மேப் எடுத்துக்கோங்க சீக்கிரம். லெட்ஸ் ஸ்ப்ளிட் அப். சீக்கிரமா ஓடுங்க, சீக்கிரம் ஓடுங்க. ஓடுங்க, ஓடுங்க. சீக்கிரமா ஓடி போங்க, ஓடுங்க. ருத்ரா, ஒரேனோட ஸ்வாட நான் தான் எடுத்தேன். ஆமா, அத பத்தி சொல்றதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. ஸ்வாட் வான் ரூம்ல இருக்கு. சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா. ஒரே நில்லுங்க, உங்க ஸ்வாட் கிடைச்சிருச்சு. ருத்ரா, நீ எதுக்காக இப்படி பண்ண? இந்த ஸ்வாட் உனக்கு எங்க கிடைச்சது? வான் ரூம்ல இருந்து நீங்க தானே அங்க ஒளிச்சு வச்சீங்க. கேலக்ஸி காட்ஸ் சொன்னதுனால ஸ்வாட ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நான் அத லைப்ரரியில ஒளிச்சு வச்சிருந்தேன். ஆ, அப்ப இது எந்த ஸ்வாட்? பிள்ளைங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? என்னோட எனர்ஜி நான் ஏன் இப்படி வீக் ஆகிட்டு இருக்கேன்? ஷேடோ மேன், ஒரிஜினல் ஸ்பாட்டோட லொகேஷனை சொன்னதுக்கு தேங்க்யூ மிஸ் செக்யூரிட்டி. உங்களால தப்பிக்க முடியாது. நீங்க செஞ்சது சரியில்லை. சூரியனோட முதல் கதிர் இந்த கிளாஸ் மேல பட்டதும் இந்த கிளாஸ் உடைஞ்சி நீங்க ஸ்பேஸ்ல போய் விழுவீங்க. அங்க நீங்க நிரந்தரமா ஃப்ளோட் பண்ணுவீங்க. ருத்ரா, ஷேடோ மேன் ஓடிட்டு இருக்கான். உங்களால ருத்ரா கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நான் வந்துட்டு இருக்கேன். அவர் எங்க மாயமாயிட்டாரு? Zibaiska, Cloud, Clearo. அது இருக்காரு ஷேடோ மேன். இப்ப ஆட்ட ஆரம்பிக்க போகுதே. என்னோட ஷேடோஸ் எப்படி வந்துருச்சு? மேரா வருண் பத்ரம். என்னோட ஷேடோ கூட ஃபைட் பண்றது எவ்வளவு விசித்திரமா இருக்கு. என்ன பண்றது? இது வந்துட்டே தான் இருக்கு. Ringo, ring! Destroy these things! ருத்ரா, அங்க கொஞ்சம் பாரு, அது வேகமா உள்ள போய்கிட்டு இருக்கு. ருத்ரா, காப்பாத்து! முதல்ல ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்தலாம். அத நான் அப்புறம் பாத்துக்கிறேன்.
நில்லு ஷேடோ மேன். Ibaska location coordinate creator. ருத்ரா நீ நல்லா இருக்கல? ருத்ரா, ஷேடோ மேன் ஒராயனோட ஸ்வாட் எடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ நாம என்ன பண்ணுவோம்? டோன்ட் வரி, போர்ட்டல் க்ளோஸ் ஆகிறதுக்குள்ள நான் பிரிஸ்பேண்ட்ல அவரோட கோஆர்டினேட்ஸை கேப்சர் பண்ணிட்டேன். ஆனா இந்த ஷேடோ மேன் யாரு? அப்புறம் இந்த ஓரேனோட ஸ்வாட் எதுக்கு வேணும்? இந்த கேள்விக்கு பதில் ஷேடோ மேன் கிட்ட தான் இருக்கு. எனிவே, நம்ம டீச்சர்ஸ் அப்புறம் ஒரேனை காப்பாத்துறதுக்கு ரொம்ப நேரம் இல்ல. லெட்ஸ் மூவ் ஃபாஸ்ட். மாயரா, ருத்ரா, எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்கல்ல? ருத்ரா, நம்ம தப்பான இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோமா என்ன? வருண், நான் நல்லா இருக்கேன். நானும் நல்லா இருக்கேன் வருண். ஆனா இப்ப நம்ம சீக்கிரமா இந்த இருட்டான இடத்துல இருந்து தப்பிக்க வழி தேடணும். அப்பதான் நம்ம ஆக்சுவலி எங்க இருக்கோம்னு தெரியும். என்னோட வெல்கம் எப்படி இருக்கு? உங்க ஷேடோ குளோபலியா மாட்டிக்கிற விஷயம் யூனிக்கா இருக்குல்ல? இது எப்படி இருக்கு? அப்படியே நீங்க இவ்வளவு தூரம் வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. இப்ப நீங்களும் என்னோட கிரேட்னஸ விட்னஸ் பண்ண முடியும். சன்ரைஸ்க்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரேனோட ஸ்குவாட் உதவியோட நான் ஜோல்ரா கேவை ஓபன் பண்ணி அங்க வச்சிருக்கிற ஜப்பா ஸ்டோனை எடுத்துட்டு போயிடுவேன். அப்புறம் நானும் என்னோட ட்ரைபும் மக்கள் ஷேடோஸோட சேர்த்து அவங்களோட மைண்ட்ஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். வரட்டா? கைஸ், இங்க இருந்து போகணும்னா நம்ம இந்த ஷேடோஸை உடைச்சாகணும். ஷேடோஸ் உடைக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஸ்ட்ராங் லைட் சோர்ஸ் தேவை. எக்ஸ்பெக்ட்ரோ லைட்டோ. உன்னோட மேஜிக் கூட எனக்கு என்ன பகை இருக்குன்னு எனக்கு சுத்தமா தெரியல. சன்ரைஸ் ஆகிறதுக்கு 40 மினிட்ஸ் தான் இருக்கு. ஷேடோ மேன் கேவுக்கு போயிருப்பாரு. ஆனா நம்ம கேவ் வரைக்கும் போய் எப்படி சேருவோம்? மம்மி, ஏதாவது சொல்லுங்க. உங்களை அங்க இருந்து வெளியில இழுக்கிறதுக்கு ஏதாவது ஸ்பெல் இருக்கும்? பசங்களா, டென்ஷன் ஆகாதீங்க. நிச்சயமா தப்பிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். அரை மணி நேரத்துல சூரியன் உதிச்சிடும். இப்ப நம்ம எல்லாருக்கும் ஒரேனுக்கும் ஒரே ஹோப் ருத்ராதா. டோன்ட் வரி மேடம் கானன்கோ, எனக்கு ருத்ரா மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. அவன் நிச்சயமா ஷேடோ மேன் கிட்ட இருந்து ஸ்வாட கொண்டு வந்து ஒரேன் கிட்ட கொடுப்பான். அப்படி நடந்தா நல்லாதான் இருக்கும். இல்லைன்னா என் குழந்தைங்களுக்கு என்ன ஆகும்னு தெரியல. கேவுக்கு போற வழி நமக்கு தெரியாது, ஆனா அந்த ட்ரோன்ஸ்க்கு தெரியும். ஆனா அதுங்க நம்மள எதுக்கு அங்க கூட்டிட்டு போனோம்? அந்த பையன் எங்க போயிட்டான்? அவனை நான் விட மாட்டேன். என்ன ஹிப்னோடைஸ் பண்ணி அவன் என்னோட ஃபார்முக்கு மாறி ஒரேனோட ஸ்குவாட் எடுத்துட்டு கேவ் பக்கம் தான் போயிருப்பான். போங்க.
கடைசியில சபாஷ்! எத்தனை நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் மறுபடியும் இது எனக்கே சொந்தமாயிடுச்சு. இப்போ இந்த உலகம் பூரா என்னோட கைப்பிடியில இருக்கு. Hey! Not so soon, Shadow Man. நான் உன்னோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்திப்பேன் என்னோட நன்மைக்காக. வருண், ருத்ரா ஏன் வெளியே வர மாட்டேன்றான்? அவன் நல்லா இருந்திருப்பான்ல. வருண் வா, நம்ம உள்ள போலாம். உள்ள எப்படி போவோம்? கேவ் தான் முழுசா உடைஞ்சிருச்சே. ருத்ரா, நீ நல்லா இருக்கியா? காய்ஸ், சூரியன் உதிச்சிட்டு இருக்கு. நம்ம சீக்கிரமா பண்ணியாகணும். ஆனா இன்னும் ருத்ராவை காணுமே. ஸ்வாட எடுத்துட்டு வரதுக்காக எதுக்கு இவ்வளவு நேரம் எடுத்துக்கிறான்?
ஒராயன், உங்களுக்கு உங்க ஸ்வாட் திரும்ப கிடைச்சிருச்சு. அந்த ஷேடோ மேனோட தண்டனை எங்க டீச்சர்ஸ்க்கு கொடுக்காதீங்க. கேலக்ஸியோட காட்ஸ் கிட்ட நான் இப்பதான் பேசினேன். அவங்க உன்னை கூட்டிட்டு போக வந்துகிட்டே இருக்காங்க. இதுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு அவங்களே முடிவு பண்ணுவாங்க. தேங்க்யூ ருத்ரா, நீ மறுபடியும் எங்க எல்லாரையுமே காப்பாத்திட்ட. உன்னை நினைச்சா பெருமையா இருக்கு. அப்புறம் வருண் மாயிராவும் தான். உங்களுக்கும் நன்றி. ஸ்கூலை நெருங்கிட்டோம். இந்த ஸ்வீட்டை சில்லி ருத்ராவுக்காகவும் அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்காகவும் தயாரிச்சிருக்கான். அதனால நான் இதை ருத்ராவுக்கு கொடுக்க போறேன். ம். இங்க என்னவோ நடக்குது. இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே. ருத்ரா காப்பாத்து! ருத்ரா வந்து காப்பாத்து! ருத்ரா காப்பாத்து! ரங்கீலா, நீங்க உடனே அந்த பக்கம் போயிடுங்க. அந்தர் மந்தர் காளி கலந்தர் ருத்ரா, இது என்ன இழுத்துட்டு போகுது? நான் மெஜிஷியன், பயங்கரமான மந்திரவாதி. என்ன பார்த்தா பயப்படணும். நான் தான் ஷாக்கால். அந்த ருத்ரா அங்க பிஸியா இருக்கா. ஆனா நான் இங்க என்னோட வேலையை ஆரம்பிக்க போறேன். நான் பார்க்கிறதுக்கு எப்படி இருக்க? எப்படியாவது இங்கிருந்து தப்பிச்சு ஆகணும். ஓ ரங்கீலா, நீ எப்படி?
சார் மெஜஸ்டிகோ நீங்களா? ரங்கீலா, நீ எப்பவுமே சந்தோஷமா தான் இருக்க. அதோட மக்களையும் நீ சந்தோஷப்படுத்துற. மேஜிக்கால நீ சமைக்கவும் செய்யற. நீ ஒரு மாவீரனும் கூட. நான் விரும்புறது ஒண்ணுதான், இந்த ஸ்கூலுக்கு உன்ன மாதிரி ஒரு பிரின்சிபல் தேவை. ஏன்னா நீ அவங்கள சந்தோஷமா வச்சுப்ப. ஓ, இன்னையில இருந்து நான் உன்னை பிரின்சிபல் ஆக்குறேன். நல்லதுக்கும் காலம் இருக்கு. நான் ஸ்கூல் பிரின்சிபலா? தேங்க்யூ தேங்க்யூ. யூ ஆர் வெல்கம் பிரின்சிபல் சார். இந்த ஸ்வீட் போய் மேடம் காணுங்கோவா பாரு. முதல்ல அவங்களுக்கு இந்த லட்டு கொடு. அப்புறம் இந்த சந்தோஷ செய்திய சொல்லு. நான் உன்னை பிரின்சிபலா அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லு. அதோட ருத்ராவுக்கும் நீ லட்டுவை கொடுக்கணும். அப்புறமா சொல்லு, சார் மெஜஸ்டிகோ உன்னை பிரின்சிபல் ஆக்கிட்டாருன்னு சொல்லு. சரியா? கிளம்பு, சீக்கிரம் போ. ஸ்கூல் ஒரு புது பிரின்சிபலுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. பேசாம ரங்கீலாக்கு பதிலா என்ன பிரின்சிபல் ஆக்கிருக்கலாம் இல்லையா? இந்த ரங்கிலா மூலமா தான் நான் ருத்ரா வந்த ஸ்கூலை விட்டு விரட்டி அடிக்க போறேன். என்ன ஆகும்னு நீயே நினைச்சு பாரு. அவன் தானா அந்த ஸ்கூலை விட்டு வெளியில போயிடுவா. இப்போ ஒரே ஒரு தடவை அந்த ருத்ராவை நல்லா அவமானப்படுத்தி விட்டுறேன். அதுக்கப்புறம் ஒன்ன நான் பிரின்சிபல் ஆக்கிடுறேன். என்ன சொல்ற மை டியர் சிஸ்டர்? குட் மார்னிங் மேடம். மேடம், ஒரு ஹாப்பி நியூஸ். ஸ்வீட் சாப்பிடுங்க. சரி, இப்ப எதுக்காக நீ லட்டுவை குடுக்கற? மேடம், சார் மெஜஸ்டிகோ என்ன இந்த ஸ்கூலுக்கு பிரின்சிபல் ஆக்கியிருக்காரு. எல்லார்கிட்டயும் சொல்லிடுங்க. பிரமாதம். இது ஒரு சந்தோஷமான செய்தி தான். வா, இனிமே இந்த சேர் உனக்கு தான் சொந்தம். நான் இப்பவே எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஹலோ ஹலோ ஆல் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ளீஸ் பி அட்டென்ஷன். இன்னையில இருந்து மிஸ்டர் ரங்கீலா தான் ஸ்கூலுக்கு புது பிரின்சிபல். இவருக்கு இந்த போஸ்டர் சார் மெஜஸ்டிகோ கொடுத்திருக்காரு. ரங்கீலா, நீ எப்ப இங்க வந்த? நாங்க எல்லாரும் உன்னத தேடிட்டு இருக்கோம். ருத்ரா, வா, முதல்ல ஸ்வீட் சாப்பிடு. ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன். முதல்ல மேடம் கானன்கோ சேர்ல இருந்து எழுந்துருங்க. நீங்க பண்றது பெரிய தப்பு. ருத்ரா, சார் மெஜஸ்டிகோ தான் ரங்கீலாவை புது பிரின்சிபலா நியமிச்சிருக்காரு. சார் மெஜஸ்டிக்கோ ரங்கீலாவை எப்ப பிரின்சிபல் ஆக்குனாரு? ருத்ரா, அவரு என்ன சீ சைடுல சந்திச்சாரு. அவர் தான் என்ன பிரின்சிபலாவும் ஆக்குனாரு. இந்தா, முதல்ல லட்டு சாப்பிடு. நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன். ஒரு விஷயம் தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. சார் மெஜஸ்டிக்கோ இங்க வந்திருக்காரு, உங்களை பிரின்சிபலா நியமிச்சிருக்காரு. ஆனா மேடம் கானன்கோவை மீட் கூட பண்ணல. என்னவோ தப்பு நடக்குது. ருத்ரா, ருத்ரா நில்லு. இவர் நல்ல பிரின்சிபல். ரங்கீலா ருத்ராவுக்கு ஏன் ஸ்வீட் கொடுக்கல? சார் சார், அவன் தான் எடுத்துக்கல. அட, நீ பிரின்சிபல் பா. இங்க அவன் உன் பேச்ச கேட்டுதான் ஆகணும். நீ இங்க பாஸ், அவனோ ஸ்டூடெண்ட் தான். நீ உன்னுடைய அத்தாரிட்டியா காட்டு. செக்யூரிட்டிய உடனே கூப்பிட்டு அவங்களுக்கு ஆர்டர் கொடு. ருத்ராவை பிடிச்சு உன் முன்னாடி கொண்டு வர சொல்லு. அதுக்கப்புறம் அவனை வலுக்கட்டாயமா இந்த லட்டுவை சாப்பிட சொல்லு. எஸ் சார், எஸ் சார். மிஸ் செக்யூரிட்டி, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரங்கீலா. ஐ மீன் சார், நீங்க பிரின்சிபல் ஆன விஷயம் நான் இப்பதான் கேள்விப்பட்டேன். சொல்லுங்க, இப்ப நான் என்ன பண்ணணும்? ருத்ராவை பிடிச்சு என் முன்னாடி கொண்டு வாங்க. எஸ் ரங்கீலா. சாரி, ஐ மீன் சார். இங்க என்னவோ தப்பு நடக்குது. இங்க என்னவோ தப்பு நடக்குது. யாரோ மந்திரம் பண்ணி வசப்படுத்தி இருக்காங்க. மேடம் கானன்கோ ரங்கீலா யார்கிட்டயும் மாட்டி தவிக்கிறாங்க. ருத்ரா, ருத்ரா, இங்க என்னப்பா நடக்குது? ரங்கீலாவை போய் பிரின்சிபல் ஆக்கியிருக்காங்க. மேடம் கானுங்கோவும் அவர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஏதாச்சும் பண்ணு. நாங்களும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கோம். ரங்கீலாவை தனியா கூட்டிட்டு வந்து அவர்கிட்ட தான் கேட்டாகணும். வாங்க, முதல்ல அவரை ட்ராப் பண்ணலாம். ட்ராப்பா? பிரின்சிபல்ல ட்ராப் பண்ணவே முடியாது. நீதான் இப்ப ட்ராப் ஆயிருக்க ருத்ரா. வாங்க, ருத்ராவை பிடிச்சு கூட்டிட்டு போங்க.
மிஸ் செக்யூரிட்டி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிரின்சிபல் சார் ஆர்டர் கொடுத்திருக்காரு, உன்னை பிடிச்சு கூட்டிட்டு வரணுமா? பிரின்சிபல் சார் சொன்னா கேட்டே ஆகணும். சாரி ருத்ரா, தப்பா எடுத்துக்காத. குழந்தைகளா, இன்னையில இருந்து இவர்தான் உங்களுடைய புது பிரின்சிபல். இவர் என்ன சொன்னாலும் அதை நீங்க கேட்டாகணும். இவருடைய பேச்சை யாராவது கேட்கலனா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். ஓகே? ஓகே மேடம். எல்லாரையும் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். முதல் விஷயத்தை நான் உங்களுக்கு கத்து கொடுக்க ஆசைப்படுறேன். சந்தோஷமா இருங்க, ஆனந்தமா இருங்க. அதுக்கு ஒரே ஒரு மந்திரம் தான் இருக்கு. நல்லது செஞ்சா நல்லது நடக்கும். எங்க சொல்லுங்க. இன்னும் சத்தமா சொல்லுங்க. விடுங்க, என்ன விடுங்க. ருத்ரா, நான் தான் பிரின்சிபல்ங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்க. நான் உனக்கு லட்டு கொடுக்க வந்தா நீ வேண்டான்னு சொல்லிட்டு போற. எதுக்கு? என்ன அவமானப்படுத்தி இருக்க. இவனை டைட்டா பிடிங்க. மைரா, சீக்கிரமா அந்த ஸ்கேட் போர்டை கொடு. அந்தர் மந்தர் காளிகள் அந்தர் சூ. மைரா, சாரி வருண், சாரி. மைரா, இந்த கயிறு அவுத்துரு. என்ன இது ருத்ரா? கம் ஆன். ये बाइस का स्केटबोर्ड फ्लायो. ருத்ரா, கழுத்து வலிக்குது. அட ருத்ரா, இங்கயா இருக்கீங்க? ரங்கீலா சார் உன் மேல கோவமா இருக்காரு. அவர் சொல்றத கேட்டாதான் என்ன? அவரு ரொம்ப நல்ல பிரின்சிபல். யாரோ மேஜிக்கால உங்களை கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. அதனாலதான் ரங்கீலாவை பாராட்டுறீங்க. அந்த மேஜிக்க சரி பண்ண எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ये 22 का मैजिक डिसअपियरो. ருத்ரா, நீ கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்டு இருக்க. பிரின்சிபல் யாரா இருந்தா என்ன? அவர் சொல்றத கேட்க வேண்டியது உன் கடமை. மேடம் யோசிங்க, நல்லா யோசிங்க. சார் மெஜஸ்டிக்கும் இங்க வந்தாரு, ஆனா உங்களை சந்திக்கவே இல்ல. அதோட உங்க பர்மிஷன் எல்லாமே அவரு ரங்கீலாவை பிரின்சிபல் ஆக்கியிருக்காரு. ரங்கீலாக்கு எதுவும் தெரியாது, அவரை யாரோ கண்ட்ரோல் பண்றாங்க. சாரி ருத்ரா, நான் உன்னை கட்டி போட்டு பிரின்சிபல் கிட்ட கூட்டிட்டு போகத்தான் போறேன். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. ஏன்னா பிரின்சிபல் சார் என்கிட்ட ஆர்டர் கொடுத்திருக்காரு. இவனை நான் தான் கூட்டிட்டு வரணுமா? அவரு சொன்ன வேலையை நான் செய்யலன்னா அவருக்கு என் மேல தப்பான இம்ப்ரெஷன் வந்துரும். கொஞ்ச நேரத்திலேயே மயக்க தெளிஞ்சிரும். வாங்க நம்ம போய் ரங்கீலாவை கண்காணிக்கலாம். அவரை யாரு கண்ட்ரோல் பண்றாங்களோ அவரை மீட் பண்ண கண்டிப்பா வருவாங்க. ருத்ராவை பிடிங்க. இவன் இங்க இருந்து தப்பிச்சு போக கூடாது. இவனுக்கு டிசிப்ளின் கத்து கொடுத்தாகணும். ஸ்டூடண்ட்ஸ், ये 22 का बूम चिक चिक बूम.
நல்லது பண்ணா நல்லது நடக்கும். கேட்ச் ஹிம். ருத்ராவை அழிச்சிடுங்க. அழிக்கணுமா? வேண்டாம். ருத்ராவை புடிச்சாலே போதும். அவனுக்கு ஸ்பீட் கொடுக்கணும், டிசிப்ளின் கத்து கொடுக்கணும். வேண்டாம். அவன் மத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பேட் எக்ஸாம்பிளா வளர்ந்துட்டு வர்றான். நீ எல்லாரையும் நல்லவனாதான் வச்சிருக்கணும். அதனால அவனை அழிச்சிடு. வேண்டாம், நிறுத்துங்க. ருத்ராவுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. ரங்கீலா, இதெல்லாம் ஷாக்கால் பண்ற வேலை. அது சார் மெஜஸ்டிக்கோ இல்ல, அது ஷாக்கால். வேண்டாம், நிறுத்துங்க. ருத்ரா, ஐ அம் சாரி. ருத்ரா. இதென்ன செக்யூரிட்டி இங்க வந்து தூங்குறாங்க? இவங்களுக்கு என்ன ஆச்சு? என்னாச்சு? ஓ தலை என்ன இப்படி வலிக்குது? நான் என்ன இப்படி பண்ணிட்டேன்? ஐ ஹேவ் டு ஸ்டாப் them. ப்ளீஸ் செக்யூரிட்டி எழுந்திருங்க, எழுந்திருங்க. ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? அவரு வேற யாரும் இல்ல, ஷாக்கால் தான். வேஸ்ட் பண்ணாதீங்க. ரங்கீலாவுக்கு பிரின்சிபல் ஆகுற தகுதி கிடையாது. நான் உங்கள இருந்து ஒருத்தனை தான் பண்ண போறேன். ஜிபைஸ்கா மல்டிபிள் ஹேண்ட்ஸ் கிரியேட்டோ. நிறுத்து, ருத்ராவை விட்டு. என்னமோ தப்பு நடக்குது. ருத்ரா சொல்றதெல்லாம் உண்மைதான். தேங்க்யூ மேடம். நான் என்ன சொன்னாலும் மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஷாக்கால், நான் மெஜிஷியன், பயங்கரமான மந்திரவாதி. என்ன பார்த்து எல்லாரும் பயப்படணும். நான் தான் ஷாக்கால். ஷாக்கால், நான் உன்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். நீ என்ன முட்டாளாக்கிருக்க. எங்க பாரு, எனக்கு நீ இப்ப தேங்க்ஸ் சொல்லு. என்னாலதானே நீ இன்னைக்கு ஒரு நாள் பிரின்சிபலா இருந்த. இங்க பாரு, இப்ப நான் சண்டை போடுற மூட்ல இல்ல. இங்க பாரு ருத்ரா, நான் உன்னை அப்புறமா சந்திக்கிறேன். அப்புறம் நெக்ஸ்ட் டைம் நான் தான் ஜெயிப்பேன். ஓடிடு ஓடிடு ஓடிடு, தப்பிச்சு ஓடிடு. சாரி ருத்ரா. சரி, பரவாயில்ல. ஆல் இஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல். ரங்கீலா, ஒரு நாள் பிரின்சிபலா இருக்க ரொம்ப ஆசையா இருக்கா? சரி, பரவாயில்ல. நானே மேடம் கானன்கோ கிட்ட பேசுறேனே. நல்லது பண்ணா நல்லது நடக்கும். அதெல்லாம் வேண்டாம் ருத்ரா. இந்த வேலையெல்லாம் உங்களுக்கு தான் பொருந்தும். நான் இப்படியே காமெடி பீஸா இருந்துடுறேன். அது சரி, ருத்ரா இங்கதான் இருக்கானா? இப்ப கவனிக்கிறேன். பிடிச்சிட்டேன், உன்னை நான் பிடிச்சிட்டேன். மேடம் கானுகோ, இவனை கட்டி போடுங்க. இவனை பிரின்சிபல் ரங்கிலா கிட்ட கூட்டிட்டு போங்க. அது சரி,
நீங்க எல்லாரும் எதுக்காக சிரிக்கிறீங்க? இன்னும் எத்தனை நாள் மக்குங்கா ருத்ராவை பழி வாங்கணுன்றதுக்காக மலை மேல உட்காந்து தந்திரங்களையும் மந்திரங்களையும் பண்ணிட்டு இருப்பாருன்னு எனக்கு தெரியல. மக்குங்கா, ருத்ரா பத்தி தெரிஞ்சிருச்சு மக்குங்கா. ருத்ரா எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. அறிவாளிகளா, உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? கத்தி கத்தி என்னுடைய மெடிடேஷனை கெடுத்துட்டீங்க. நான் ருத்ராவை பழி வாங்குறதுக்காக இன்க்ரீஸ் பண்ண என்னுடைய மேஜிக் பவர்ல இப்ப பாலாகிடும். ஏன் இப்படி பண்ண? மக்குங்கா, மக்குங்கா, ருத்ரா கிடைச்சிட்டா. எங்க இருக்கா சொல்லு. மக்குங்கா, அவன் அட்வான்ஸ் மேஜிக் ஸ்கூல்ல தான் இருக்கான். நான் பார்த்தேன். நான் எப்பவோ நிறைய மேஜிக்கல் பவர்ஸ் எல்லாம் அடைஞ்சிட்டேன். இனிமே அந்த ருத்ராவை என்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது. இப்ப அவனோட பவர்ஸ் என்னோட எதிரில ஒண்ணுமே கிடையாது. என் கூட வாங்க, நாம பறந்து போகலாம். மக்குங்கா, மக்குங்கா, எங்களுக்கு விங்ஸ் வரவே இல்ல. நாங்க எப்படி பறக்க முடியும்? அறிவாளிங்களா, இதெல்லாம் ஒன்னாலதான் நடந்துச்சு. என்னுடைய மெடிடேஷன் முடியறதுக்கு முன்னாடியே கத்தி கத்தி என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்ட. அதனாலதான் என்னுடைய மேஜிக் உங்க மேல சரியாவே வேலை செய்ய மாட்டேங்குது. அது என்ன சொல்றது? சாரி மக்குங்கா, அதுக்கு நான் என்ன பண்றது? நீங்க வேணா தனியா போங்க, நாங்க இங்க வெயிட் பண்றோம். என்ன சொல்றீங்க? நீங்க பேருக்கு மட்டும்தான் அறிவாளிங்க, ஆனா அறிவை கொஞ்சம் கூட யூஸ் பண்ணவே மாட்டேன்றீங்க.
மக்குங்கா நீங்க எப்படி? உனக்கு ஒரு gift கொடுத்துட்டு போக வந்திருக்கேன். இந்தா. பல மாசமா என்னோட மேஜிக் பவர் அதிகரிக்கிறதுக்கு மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்ப அதை யூஸ் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு. மக்குங்கா ஒரு அடியில விழுந்துட்டு சிங்கம் மாதிரி அட்டாக் பண்ணி அவன் பயத்துல மேஜிக்க மறந்துருவான். முதல் முறையா புத்திசாலித்தனமா பேசியிருக்க. ருத்ரா! உங்களோட ஐடியா வேஸ்ட். ஆமா சிங்கமா மாற சொன்னா மாறல. நீ தான் காரணம். ஐயா அம்மா ஐயா மக்குங்கா தனியா எதுக்கு நீ போன? எங்களையும் பேசாம சிங்கமா மாத்தி கூட்டிட்டு போயிருக்க வேண்டியதானே? அப்படி போயிருந்தா அவனால எதுவும் செஞ்சிருக்க முடியாதுல்ல. இதெல்லாம் உங்களுக்கு சொல்லணுமா? அப்ப சரி, இந்த வாட்டி நீங்க போங்க. மக்குங்கா 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 எங்களை சரி பண்ணுங்க, எங்களை சரி பண்ணுங்க. ருத்ரா, நான் மறுபடி வருவேன். உன்ன விட மாட்டேன். மேடம் கானன்கோ, வெளியே இருந்து பேர்ட்ஸ் அனிமல் எதெல்லாம் வந்துட்டு இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம அப்சர்வ் பண்ணணும். இப்போ அவங்க எந்த விஷயத்துல உள்ள வருவாங்களோ நம்மளுக்கு தெரியாது. ஆமா ருத்ரா, நீ சொன்னது ரொம்ப கரெக்ட் தான். என்னோட மேஜிக்கல் பீஸை வச்சு அவுட் சைட் ஃபுல்லா கண்காணிக்க சொல்லியிருக்கேன். என்ன பண்றது? ஏதாவது ஒண்ணு செஞ்சாகணும். நான் அவனை தோக்கடிக்கணும். மக்குங்கா ருத்ராவ ஒரு சின்ன எலியா மாத்திருங்க, அப்பதான் சரியா இருக்கும். அதுக்கப்புறம் அவனை புடிச்சு ஒரு சின்ன கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருங்க. எப்படி? இந்த ஐடியா ரொம்ப நல்லாவே இருக்கு. நான் அவனை ஒரு எலியா மாத்திடுறேன். நான் இப்ப வந்துடுறேன். இது புறா சத்தமாச்சே. இங்க புறாலாம் வராதே. மக்குங்கா, உங்களால தப்பிக்க முடியாது. தைரியம் அந்த எதிரில வந்து சண்டை போடுங்க.
பிடிச்சிட்டேன் ருத்ராவை எலியா மாத்திட்டேன். என்னுடைய பள்ளி நிறைவேறிடுச்சு. அட என்னுடைய மேஜிக் ஏன் மத்தவங்க மேல சரியா வேலை செய்ய மாட்டேங்குது? போதும், நிறுத்து, என்ன விட்டுரு. சரி, முதல்ல நீங்க என்ன நார்மல் ஆக்குங்க. ஓகே, இந்த மாதிரிக்கோ. அவ என்ன கொஞ்சம் விட்டுருந்தா சாப்பிட்டுருப்பான்டா. உங்க மேஜிக் சரியில்லைன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவனை யாரு உங்களை பெருசாக்க சொன்னது? அது உங்க மேலதான தப்பு. அட ருத்ராவோ அவங்க நண்பர்களும் நம்மள தேடிக்கிட்டே இருக்காங்க. ருத்ரா அவங்க இங்க இருக்காங்க. அட இந்த காட்டு மிருகங்க கூட ருத்ராக்கு தான் துணையா இருக்கு. ஓடுங்க. இந்த பக்கம் மக்குங்கா, பழைய விஷயங்களை மறந்து பழி வாங்குற ஐடியாவை விட்டுருங்க. இல்ல, நான் பழி வாங்கிய தீருவேன். பாருங்க மக்குங்கா, ஒத்துக்கோங்க, இதனால ஒண்ணும் கிடைக்க போறதில்ல. பகை எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க இருந்து போயிடுங்க. ஆமா மக்குங்கா, ருத்ரா சொல்றது சரிதான். நடந்ததெல்லாம் மறந்துரு. நீ இந்த மேஜிக்கல் வெப்ல இருந்து வெளியே வரவே முடியாது. சரி, முதல்ல என்னை என்னுடைய நண்பர்கள்கிட்ட பேச விடுங்க. கேள் ருத்ரா, எங்க நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பகை உனக்கு எனக்கு மட்டும்தான், இதுக்கு அவங்களுக்கு எந்த சம்மதமும் இல்லைன்னு. அவங்க பேச்ச நான் கேட்டுதான் ஆகணும். இப்ப நீங்க சொன்னது உண்மைதான்.
இப்ப நான் ருத்ராவை விட மாட்டேன். சரியில்லை, பண்ணதெல்லாம் cheating. இது ஸ்டாச்சு. பாய் பாய். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. மக்குங்கா, இன்னும் கூட டைம் இருக்கு, ஒத்துக்கோங்க. இல்லனா எங்க எல்லாரோட எதிரிலையும் நீங்க அசிங்கப்பட வேண்டியது ஆயிடும். நான் இப்பவே சரி பண்றேன், நான் இப்பவே சரி பண்றேன். மக்குங்கா, இன்னும் கூட நேரம் இருக்கு, திரும்ப போடுங்க. இது மக்குங்கா இல்லையே. நீ என் கையில நல்லா மாட்டிக்கிட்ட ருத்ரா. இப்ப பாரு நான் உனக்கு என்ன பண்ண போறேன்னு. பாய் பாய் ருத்ரா, நீ உள்ள போய் மேஜிக் பண்ணு. ருத்ரா, இன்னைக்கு உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாது. ஓடு ஓடு ருத்ரா, இன்னும் எவ்வளவு ஓடுவ? கழிச்சு போனா நில்லு, நான் உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக் என்னைக்கும் சந்தேகப்படாதீங்க மக்குங்கா. மேடம் கானன்கோ, இந்த வாட்டி இவரை லாங் ஜெயிலுக்கு அனுப்புங்க. இதுக்கப்புறம் இவர் திரும்ப வரக்கூடாது. மேடம் கானன்கோ, நீங்க இந்த மக்குங்காக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் சரி, ஆனா அதுக்கு முன்னாடி அவரை என்கிட்ட கொஞ்ச நேரம் விட்டுட்டு போங்க. அவரை டிடெக்ஷன் ரூமுக்கு கூட்டிட்டு போய் அவரை ஒரு வழி பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இவருக்கு அந்த மாதிரி நடந்துக்கணும்ன்ற எண்ணமே வராது. மக்குங்கா, ருத்ராவோட வயசு, அதுக்கப்புறம் ருத்ராவோட மேஜிக்ல எல்லாம் சந்தேகம் பண்ணாதீங்க. பாருங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட நிலைமையை உண்டாக்கிட்டான்னு. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.